எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கேரமலைஸ் சுகர் சிரப்பு சேர்த்து பால் பாயசம் செய்ய போகிறோம். பொதுவாக பால் பாயசம் செய்கிறப்ப நிறைய பேருக்கு உங்களுக்கு ஃபால்ட் வரும். அதாவது சர்க்கரை சேர்த்தப்புறம் பால் திரிஞ்சு போயிடும். இதில் கேரமலைஸ் சுகர் சேர்த்து நம்ம பால் பாயசம் செய்கிறப்ப திரிஞ்சு போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் திரிஞ்சு போகாமல் இருக்க என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விசேஷமான பூஜை நாட்கள் இந்த பால் சேர்த்து செய்யக்கூடிய எல்லா நெய்வேத்தியமே ரொம்பவே விசேஷங்க. இந்த பால் பாயசமும் அதே போல் தான். இதே மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அடப்பிரதமன் கிடைக்கிது, அதையுமே இதே மெத்தடில் செய்யலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே புரியும். பால் பாயசம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் குழிக்கரண்டி, சாதாரணமாக வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாம்பார் பரிமாற ஒரு குழிக்கரண்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு குழிக்கரண்டி பச்சரிசி இல்லைனா ஒரு கைப்பிடி வச்சுக்கோங்க. இந்த பச்சரிசி நல்லா 2-3 முறை நல்லா தண்ணியில் அலம்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன். இந்த அரிசியை எடுத்து பார்த்திங்கன்னா கையிலேயே நொறுக்க வரணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3/4 லிட்டர் பால் வேணும். ஒரு கைப்பிடி நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 3/4 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு பாயசம் செய்யக்கூடிய பாத்திரத்தில் இதை மாற்றிக்கணும். நான் இன்றைக்கி பாயாச உருளி எடுத்திருக்கேன். நீங்கள் அடிகனமான வானொலி கூட எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா பரப்பிட்டு அதிரசத்துக்கு இந்த எண்ணெய் வடிக்கிறதுக்குன்னு ஒரு உட்டில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுவோ இல்லை மேஷர் மத்தி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு அரிசியும் 2ஆவோ 3ஆவோ உடையணும். குருணையாக இருக்கணும். எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரே ஒரு நிமிஷம் மசிச்சு விட்டேன். குருணையாக எடுத்து இந்த மாதிரி அரிசியை குருணை பண்ணிவிட்டு நம்ம பாயசம் பண்ணுறப்ப அப்படியே அந்த அரிசி வெந்துட்டு முத்தாக இருக்குங்க. இதை நீங்கள் டைரெக்டாக குக்கரில் கூட வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பன் குக்கிங்கில் பாயச உருளியில் வேக வச்சு காமிக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப்பு பால். எப்போதுமே டைரெக்டாக நம்ம பாலில் வேக வைக்கிறப்போ ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பாலும் ஒரு 50% அரிசி வேக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இதே போல் தண்ணியும் பாலும் சேர்த்துட்டு ஒரு விசில் தாங்க வேக விடணும். ரொம்ப கூழாட்டம் இந்த அரிசி வேகக்கூடாது, முத்தாக இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்கில் நான் வேக வச்சுட்டு 50% வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே சின்னதாக உங்களுக்கு முத்தாக இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் முழுக்க சேர்க்கணும். அதில் 1 கப்பு பால் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்றத சொல்கிறேன். மீதி இருந்த பால் முழுக்க சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம குதிக்க விடுறப்ப நல்லாவே அரிசி வேகும். அப்போ உங்களுக்கு பாலும் சுண்டும், அந்த பால் சுண்டு அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியும் நல்லாவே வெந்துடும். இது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். எல்லாமே சிம் ஃப்ளேமில் நிதானமாக செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இப்போ நம்ம 1/2 கப்பு அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1 கப்பு சுகர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு சுகரை கேரமலைஸ்டு பண்ண போகிறோம். ஒரு அடிகனமான வானலியில் சுகர் சேர்த்துட்டேன். எப்போதுமே நம்ம பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் சேர்ப்போம் இல்லையா, அதை நெய்வேத்தியம் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட வேண்டாம். அதனால் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த சுகரை நல்லா இலக விடணுங்க. கொஞ்சமாக உங்களுக்கு ஹீட் ஆக அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, அளவுக்கு அதிகமாக அந்த கேரமலைஸ்டு பண்ணிடுறாங்க அந்த சுகர். அப்போ கசப்பு தன்மை வந்துடும். கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஆனால் பயங்கர கசப்பாக இருக்கும் பாயசம். அதனால் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அந்த சர்க்கரை இலக ஆரம்பித்தோடனே கவனமாக கைவிடாமல் நம்ம கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ ஒன்று போல் உங்களுக்கு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும். கொஞ்சமாக அந்த நிதானமாக அந்த கலர் வரும். சர்க்கரை நிதானமாக நல்லா ஒன்று போல் கரையிறத பார்க்குறீங்க. லைட் எல்லோயிஷ் கலர் வருது. அடுத்து லைட் ப்ரௌன் கலர் வரும். அந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே இப்போ நம்ம தனியாக 1 கப்பு பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கேரமலைஸ் சுகர் பண்ணிவிட்டு டைரெக்டாக பாயசத்தில் சேர்க்கறத விட இந்த மாதிரி கேரமலைஸ் சுகர் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே ஒன்று தண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் சேர்த்து காமிக்கிறேன். கேரமலைஸ் சுகர் அந்த கலர் வந்தோடனே அடுப்பு முதல்ல நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு நல்லா வானிலை ரொம்ப சூடு இருக்குங்க. இந்த பாலை சேர்த்துட்டு இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கேரமலைஸ் சுகர் நல்லா பாலோடு மிக்ஸ் ஆகிடும். திரும்பவும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறோம்னா இன்கேஸ் உங்களுக்கு பால் பழைய பாலாக இருந்தால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் இந்த கேரமலைஸ் சுகரோட ஒன்று தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேஃபு. பால் புது பாலாக இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் திரிஞ்சு போவே இல்லை பார்த்தீங்களா. இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். பாலை விட தண்ணி சேர்க்குறது ஒன்றுமே உங்களுக்கு சேஃபுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே அரிசி வெந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம அரிசியை செக் பண்ணி பார்க்கணும். நறுக்குன்னு இருந்தால் அந்த பாயசம் நல்லா இருக்காது. பால்லே அந்த அரிசியை கொஞ்சம் கையால் மசிச்சு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி டைமில் நம்ம சுகரையும் சேர்க்க போகிறோம்.
அந்த கேரமலைஸ் சுகரையும் சேர்க்க போகிறோம். இப்போ மீதி வச்சுருந்த அந்த 3/4 கப்பு சுகரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை அளவு ரொம்ப சரியாக இருக்கும். ஊற வச்ச அரிசி 1/2 கப்பு எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஊற வச்ச அரிசி தாங்க கணக்கு. அதில் 1 கப்பு நம்ம சுகர் எடுக்கிறோம். 1/4 கப்பு கேரமலைஸ் பண்ணியிருக்கோம். மீதி 3/4 கப்பு சுகரை சேர்த்துட்டு திரும்பவும் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாங்க. சுகர் சேர்த்து கரெக்டாக நம்ம அந்த சுகர் கரையிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுட்டேன். அடுப்பை நிறுத்திடுங்க. திரும்ப திரும்ப நம்ம அதை கொதிக்க வைக்கிறப்ப கண்டிப்பாக பால் திரியறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இது ரொம்ப சேஃப் மெத்தடாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அடுப்பை நிறுத்தின அப்புறம் தான் அந்த கேரமலைஸ் சுகரை போடுறேன். இந்த சுகர் சிரப்பில் பால் சேர்த்தப்புறமும் லேசாக அந்த பால் ஏடு மாதிரி திரியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஜூஸ் வடிகட்டலால் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு திரும்ப திரும்ப கொதிக்க விடாதீங்க. கொதிக்க வச்சாதான் உங்களுக்கு பால் திரிஞ்சு போகிற சான்சஸ் உண்டு. இப்போ இதை நான் பால் சேர்த்து அந்த சுகர் சிரப்பு பண்ணதுனால உங்களுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும். இதே நீங்கள் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக அந்த சுகர் சிரப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் சேர்த்தா அந்த பாலுடைய அந்த கன்சிஸ்டன்சியே ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சூடாகிறப்பறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே இதை நான் மூடி வச்சுட்டேன். இப்போயுமே கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. ஒரு டம்ளரில் குடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க பாயசம். ரொம்ப கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரைஸுமே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலராக இருக்குங்க. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பாலை குறுக்கி சர்க்கரை போட்டு செய்கிறத விட இந்த பாருங்கள், இந்த கரண்டியில் காமிக்கிறேன். அந்த பால் திரிஞ்சு போகாமல் நல்ல க்ரீமியாக அந்த கரண்டியில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா. அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் ஆகலை. நான் சொன்ன அத்தனை டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கேரமலைஸ் சுகர் சேர்த்து பாயசம் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.